ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கக்கூடாது. என்னுடைய பாலிசியே நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் அரசியலில் முன்னேறினாலும் நான் பின்னால் திரும்பி பார்க்கின்றவன். பெற்றோர்களை மறக்காதீர்கள். இன்னும் சொல்ல போனால் ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கக்கூடாது. ஏறி வந்த ஏணி நம்முடைய பெற்றோர்கள், நல்ல ஆளாக்கிய பள்ளி, ஆளாக்கிய கல்லூரி, அவர்களை நாம் இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய பாலிசியே நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் அரசியலில் முன்னேறினாலும் நான் பின்னால் திரும்பி பார்க்கின்றவன். ஏறி வந்த ஏணியை நான் மறக்க மாட்டேன். ஏறி வந்த படியை நான் மறக்க மாட்டேன். அந்த அளவுக்கு தான் இன்றைய தினம் மக்களுடன் பழக வேண்டும், மக்களுடன் சந்திக்க வேண்டும், மக்களுடைய குறைகளை கேட்க வேண்டும், மக்களுடைய பண்பாக அன்பாக பழக வேண்டும். அந்த கான்செப்டை நான் மனதிலே வைத்து கொண்டு தான் எல்லோரையும் பழகி கொண்டிருக்கின்றேன். இந்த மகிழ்ச்சி தொடர்ச்சியாக இருக்கணும். எப்படி புரியுது? இனிமேல் நீங்கள் அவங்கள மதிக்கணும். அதான் இது. நீங்கள் மதிக்க அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நம்மளை எல்லாம் பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்னா, பிள்ளைகள் தன்னுடைய வளர்த்த பிள்ளைகள் வளர வேண்டும், உயர வேண்டும் என்ற மனசில் எங்களுக்கு ஆசை இருக்கும். அந்த ஆசையின் முயற்சியாக உங்களெல்லாம் படிக்க வைக்கின்றோம். கஷ்டப்பட்டு அவர்கள் சம்பங்க ஃபீஸ் கட்டி எல்லாம் படிக்க வச்சு, அந்த படிக்க வைத்து நீங்கள் படித்த பிறகு அவர்களை மதிக்க வேண்டும். மதிக்கும் போது தான் அவருக்கு மகிழ்ச்சியை தொடரும். அத்தகைய தொடர்ச்சியை நீங்கள் தர வேண்டும் என்பது நான் முதல் வாழ்த்தாக உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா இப்போ நானே படிக்கும்போது எங்கள் அப்பா என்ன செய்ய, ஒரு 100 ரூபா மாதத்துக்கு 100 ரூபான்னு. நான் சென்னையில் சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது மாதத்துக்கு எனக்கு 100 ரூபா கொடுப்பார். இந்த 100 ரூபாய்க்கு கணக்கு சொல்லணும். அப்போ போஸ்ட் கார்டில் கணக்கு சொல்லி, கணக்கு இன்னைக்கு காலைல சாப்பிட்டேன், காலைல டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, அப்போல்லாம் சாப்பாடு அங்கே 2 ரூபாயில் ஒரு 6 பூரியெல்லாம் 2 ரூபாயில் முடிச்சுவோம். ஆக சிக்கனமாக வாழக்கூடிய நிலைமை அப்போ இருந்தது. அதனால தான் நானும் இப்போ சிக்கனமாக பணத்தில் விஷயத்தில் கொஞ்சம் சிக்கனமாக தான் பண்ணுவேன். இருந்தாலும் இப்போ அங்கே மற்றவர்களுக்கு பயன்படுகின்ற அளவுக்கு அளவறிந்து வாழான வாழ்க்கை உழவு போல தோன்றி இல்லாகி கெடும். இருக்குன்னு வச்சுட்டு ஆட்டம் போட்டு அப்புறம் கடைசியில் பார்த்தா ரோட்டில் தான் நிற்கணும்.